கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது உதயநிதி அவர்கள் சொன்னதையே நான் திரும்ப சொல்லலாம். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் இருக்கு. என்ன சொன்னாரு? கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை அப்படியே திரும்பி உதயநிதி கேட்கிறேன். கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா இந்த 22 பேர் மாணவ மாணவிகள் இறந்திருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த மாதிரி ரகசியம் சொல்றேன், அது சொல்றேன், எங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு என்ன பண்ணணும் தெரியும், நாங்க வந்தா பண்ணுவாங்கன்னு பொய் சொல்றத இன்னையோட நிறுத்திக்கணும். எங்க மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள் இனி ஒரு உயிர் போகக்கூடாது. திமுக உதயநிதியும் ஸ்டாலினும் அவர்கள் சொல்லும் பொய்யினால். கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது உதயநிதி அவர்கள் சொன்னதையே நான் திரும்ப சொல்லலாம். அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் இருக்கு. என்ன சொன்னாரு? கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை அப்படியே திரும்பி உதயநிதி கேட்கிறேன். கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தா இந்த 22 பேர் மாணவ மாணவிகள் இறந்திருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு இந்த மாதிரி ரகசியம் சொல்றேன், அது சொல்றேன், எங்களுக்கு தெரியும், எங்க அப்பாவுக்கு என்ன பண்ணணும் தெரியும், நாங்க வந்தா பண்ணுவாங்கன்னு பொய் சொல்றத இன்னையோட நிறுத்திக்கணும். எங்க மாணவ மாணவிகள், சகோதர சகோதரிகள் இனி ஒரு உயிர் போகக்கூடாது. திமுக உதயநிதியும் ஸ்டாலினும் அவர்கள் சொல்லும் பொய்யினால்.